த லீகல் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக போறாரு. அதற்கான அறிவிப்பை திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு 2025 ஜூன் 19ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் 4 இடங்களில் 3 இடங்களுக்கு திமுக வேட்பாளர்களும் மற்றும் உள்ள ஒரு இடத்திற்கு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கும் ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழுவும் நிர்வாக குழுவும் 13 பேர் கொண்ட ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல கூடியிருக்கிறாங்க. கூடி கமலஹாசனை ஏகமனதாக முடிவு செய்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற தீர்மானத்தையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப இதனைத் தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக கமலஹாசன் ஆக இருக்கிறாரு. அப்போ ஒரு 6 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில அவர் நீடிப்பாரு. இந்த சமயத்துல கமலஹாசன் கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனை தொடர்ந்து இந்த கமலஹாசனுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு எப்படி விஜய்க்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு மிக முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ முதலாவதாக கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்து தந்தவர் கமலஹாசன். கூத்தாடிகளை நம்பி வெறும் சினிமா மோகத்தை, திரை கவர்ச்சியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் நாம சாதிச்சிடலாம், சோபிச்சிடலாம், நம்ம முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தரலாம் அப்படின்னு இருமாப்போட தைரியத்தோட ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவிற்கு அசிங்கமும் அரசியலில் அவமானமும் நேரிடும் அப்படின்றதுக்கு கமலஹாசன் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்கால உதாரணம். இதுக்கு நம்ம கமலஹாசன் கட்சி தொடங்கின 2018 இருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் ஆசை வந்ததற்கு மிக முக்கியமான காரணம், தனக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதாக நினைச்சுக்கிறாங்க. அப்ப லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, கிளை கட்டமைப்புகள் இருக்குது, ரசிகர் மன்றங்கள் இருக்குது, நமக்குன்னு திரை கவர்ச்சி இருக்குது. கமலஹாசன் எந்த கடைக்கோடி கிராமத்துல போய் கேட்டாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாமர ஆயா கூட சொல்லும் கமலஹாசன் சினிமா நடிகன்னு சொல்லுவாங்கன்ற திரை கவர்ச்சி இருக்குது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக செலவழிப்பதற்கு பணம் இருக்குது, காட்டுவதற்கு ஊடகங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசியல சோபிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த பின்னணியில தான் கமலஹாசன் மாதிரியான சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. அது விஜய்க்குமே பொருந்தும். இப்ப இந்த கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு. இப்ப 2018 ஜனவரின்னு நினைக்கிறேன். அப்ப மிக பிரம்மாண்டமாக மதுரையில ஒரு மாநாட்டை போட்டு இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய பெயர், அதே மாதிரி கொடி, இது எல்லாத்தையும் அறிவிப்பு செய்யறாரு. அன்னைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இதுல கலந்துக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதிகள்ல 36 தொகுதிகள்ல வேட்பாளர்களை நியமித்து அதுல போட்டியிடுறாரு. கமலஹாசன் மட்டும் அதுல போட்டியிடல. இதுல கமலஹாசன் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாம் கிறுக்கி தள்ளியது. பல சீட்டுகள் ஜெயிப்பாரு, பல சதவீத வாக்குகளை பெறுவாரு, கமலஹாசன் ஒரு தாக்கத்தை இந்த தேர்தல் ஏற்படுத்துவார் அப்படின்னு ஆங்கில ஊடகம் தொடங்கி உள்ளூர் ஊடகம் வரைக்கும் எல்லாமே எழுதி தள்ளிச்சு. ஆனா கமலஹாசன் பெற்ற வாக்குகள் என்னமோ 3.67%, 3% மட்டும்தான் கமலஹாசனால பெற முடிஞ்சது. இவ்வளவு கட்டமைப்புகளையும் வைத்துக்கொண்டு கமலஹாசனால வெறும் 3.5% மட்டும்தான் பெற முடிஞ்சது அப்படின்றது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2021 தேர்தலில் இவர் கட்டாயமா ஒரு கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். திமுக அல்லது அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார்ன்றதான் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனா கமலஹாசன் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு என்ன செஞ்சார் அப்படின்னா 21 தேர்தல்ல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம், இந்த சமத்துவ மக்கள் கட்சி, அந்த கட்சி, அதே மாதிரி மத்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இவர் தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி ஒருங்கிணைச்சாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போடணும். அப்ப 234 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேணும். கமலஹாசன் கட்சியில வேட்பாளர் போடுவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் என்ன செஞ்சாரு, அந்த கூட்டணி எல்லாம் கட்டமைச்சு சரத்குமாருக்கு எல்லாம் பல சீட்டுகளை எண்ணி கொடுத்தாரு. இப்ப இதுல கமலஹாசன் இந்த 3.67% 2019 பெற்றாருல, அதையாவது 21 தக்க வைத்துக் கொள்வாரா என்று பார்த்தால் அதையும் கமலஹாசனால தக்க வச்சுக்க முடியல. 1% இறங்கி 2.5% தான், 2.62 எக்ஸாக்டா சொல்லணும்னா இதை தான் அவரால் தக்க வைக்க முடிஞ்சது. அப்ப கமலஹாசனுக்கு சறுக்கல் மேல பெரிய சறுக்கல். அப்போ முதலமைச்சர் நாற்காலியில முதலமைச்சர் ஆசையோடு வந்த கமலஹாசன் என்ன ஆனார் அப்படின்னா ஒண்ணும் இல்லாம செல்லா காசாக போயிட்டாரு. ஆனா கமலஹாசன் இந்த காலங்கள் இருக்குல்ல, 2018 கட்சி தொடங்கி 2021 தேர்தல், இந்த 4 ஆண்டுகள்ல இவர் பேசின பேச்சு எல்லாம் இருக்குதுல்ல, அவ்வளவு பேசி அவ்வளவு சினிமா வசனங்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி பிரச்சாரம் பண்ணாரு. இதுல நம்ம பார்த்தா செட்டு போட்டு ஏதோ படம் நடிப்பது போல டார்ச் லைட் எல்லாம் வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு நாடக அரசியலை இவர் செஞ்சாரு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரங்கத்துல மக்களை எல்லாம் கூட்டி வச்சு நீங்க என்னைய நம்புங்க, நம்ம தான் மாற்று அரசியல்,
நாம வந்து கூட்டணிக்கு போவோமான்னு கேட்கறாங்க. இந்த திமுக அதிமுகவோட அந்த திருடர்களோட நாங்க ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்றதை தைரியமாக சொல்லலாம். இந்த கயவர்களோட ஒருபோதும் நம்ம கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் அப்படின்றதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் வந்து கொடுத்தாரு. இப்ப இந்த வாக்குறுதியினுடைய ஒரு பட்சம் மேல போய் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அந்த வீடியோவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். அப்ப நேர்மையாக இருக்கிறவர்கள் அதுல நேர்மையாக இருந்து ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும். மற்றவங்க எல்லாம் அந்த கதவு கொஞ்ச நேரத்துல திறக்கும், நீங்க எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எல்லாம் வந்து பேசினாரு. அப்போ அப்பயே என்ன செஞ்சிருக்கோம்னா ரசிகர்கள் எல்லாம் ஓடி வந்திருக்கணும். வந்திருந்தோம்னா கொஞ்சமாச்சும் அசிங்கப்படாம பிழைச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிவிட்டு 2021 செல்லா காசாக போனதற்கு பிறகாக 24 என்ன செய்றாரு அப்படின்னா திமுக கூட்டணிக்கு அங்கம் அங்கம் வகிக்கிறாரு இவர். அதுக்கு இவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நாட்டு மக்களை வந்து காப்பாற்றணும், பாசிச மோடி அரசு பாஜக அரசு வருது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினாரு. நான் என்ன கேட்கிறேன், 2019 இதே பாஜக வரலையா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிட்ட இருந்து மக்களை காக்கணும், அதுக்காக திமுக கூட்டணி அப்படின்னா அது நீங்க 2019 செஞ்சிருக்கலாமே. எதுக்கு அவங்களுக்கு தனி கட்சி, தனி கொடி, தனி சின்னம் எல்லாமே. அப்ப இல்லாத அக்கறை இப்ப எப்படி 2024 வந்துச்சு? ஏன்னா செல்லா காசா போயிட்டாரு. 19ல 3.5%, 21ல 2.5%. இனி 24லயும் தனிச்சு போட்டி இருந்தேன்னா 1%, 1.5% போயிருக்கும், ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, 2021ல இவர் கட்சி செல்லா காசாக போயிட்டு வெறும் 2.5% ஓட்டு எடுத்திருக்குது அப்படின்ற உடனே இவர் கட்சியினுடைய முகமாக இருந்த மகேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, திமுக தாவி ஓடிட்டாரு. அதே மாதிரி பத்மபிரியான ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மாவும் ஓடிடுச்சு. அதே மாதிரி பொன்ராஜ் இருந்தார் ஐபிஎஸ், அவர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாரு ஐஏஎஸ். அப்ப இந்த மாதிரி எல்லா நபர்களும் வெளியே வந்ததுக்கு பிறகு கமலஹாசனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அவரும் திமுக வந்து லபக்குன்னு தாவி குதிச்சுட்டாரு. இப்ப இதுதான் கமலஹாசனுடைய ட்ராக் ரெக்கார்டு. இப்ப இந்த கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக நாளை நாங்க ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றாங்கல்ல இந்த விஜய் கட்சிக்காரங்க, இவங்களுக்கும் முக்கியமான பாடத்தை வந்து கற்பிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். முதலாவதாக ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் வந்து சோபிக்கணும், களத்துல நின்று இறங்கி வந்து வெற்றியை சாதிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் மாதிரி எலைட் பாலிடிக்ஸ் செய்ய முடியாது. ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு, மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிவியை உடைக்கிறது, இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக இந்த கதவு திறக்கிற வெளியே போங்க, இந்த பாலிடிக்ஸ் எடுபடாது. இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் எடுபடலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இரட்டை கட்சி முறை தான், பைபார்ட்டி சிஸ்டம். தமிழ்நாட்டுல 2000 கட்சி இருக்குது. இத்தனை கட்சிகளையும் மீறி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கள அரசியலை பண்ணணும். அது கமலஹாசன் பண்ணாருன்னா இல்ல. இப்ப இதே மாதிரியான ஒரு அரசியலை எலைட் பாலிடிக்ஸ் விஜயும் வந்து வீட்டுக்குள்ள பனையூருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல என்னடான்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஒரு அரசியல் கட்சி நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அதற்கு வந்து சித்தாந்தம் தேவை, கொள்கை தேவை. அப்ப அந்த ஐடியாலஜி இல்லாம ஒரு கட்சி செயல்படணும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த ஐடியாலஜி ஒண்ணும் இல்லாம சென்ட்ரிசம், நான் மையம் தூக்கிட்டு வந்தார் கமலஹாசன். அப்ப அந்த மையத்தை தூக்கி குப்பையில போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். 2வது மிக முக்கியமான விஷயம், இந்த கொள்கை ஒருத்தனுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த கொள்கை ஒரு இலக்கை காட்டும். ஒரு அரசியல் கட்சிக்கு இலக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இலக்கை அடைவதற்காக, சமூக நீதிக்காக, நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக, மாநில நலனுக்காக, மாநில உரிமைகளுக்காக, இப்படி எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். அப்போ சரியான ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அப்ப இந்த இலக்கும் இல்லாத ஒரு நிலைமையில தான் கமலஹாசன் வந்து போயிட்டு இருந்தாரு. எதை நோக்கி போனாருன்னே தெரியல. அப்ப இலக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. 3வது கள அரசியல் செய்யணும். எல்லாவற்றிற்கும் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அத்தனைக்கும் அறிக்கை விடணும், அத்தனைக்கும் போராடணும், அத்தனைக்கும் தெருவில் நிற்கணும், கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சிறைப்படணும், வழக்கு வாங்கணும், நீதிமன்றத்துக்கு போகணும். இப்படி எல்லா விதத்திற்கும் களத்துல இறங்கி போராடினால் மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கையை வந்து பெற முடியும். இப்படி ஏதாவது கமலஹாசன் செஞ்சாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கிராம சபா கூட்டத்தில் மட்டும் உட்கார்ந்தாரு. அதனை தவிர்த்து கள அரசியல் மக்களுக்காக போராடுறதோ, வேர்வை சிந்துவதோ, கொடி பிடிப்பதோ, கோஷம் போடுவதோ, வழக்கு வாங்குவதோ எது ஒன்றையும் செய்யாமல் எலைட் பாலிடிக்ஸ் செஞ்சார். அப்போ கொள்கை இல்ல, இலக்கு இல்ல, கள அரசியல் இல்லை. இது மூன்றும் இல்லாதனால கமலஹாசன் செல்லா காசாக போனார் அப்படின்றது நமக்கு நிகழ்கால உதாரணமாக சான்றாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது மூன்றும் இல்லாமல், கொள்கை இல்லாமல், இலக்கு இல்லாமல், கள செயல்பாடு இல்லாமல், திரை கவர்ச்சியை மட்டுமே பின்புலமாக வைத்துக் கொண்டு, கமலஹாசன் கிட்ட என்ன இல்லை, காசு இருந்துச்சு, புகழ் வெளிச்சம் இருந்துச்சு, ஊடக வெளிச்சம் இருந்துச்சு, செலவு பண்ற கால இருந்து, இன்னும் சொல்ல போனா கமலஹாசன் வந்து 2021 தேர்தல் எல்லாம் வந்து ஹெலிகாப்டர்ல பறந்து பிரச்சாரம் செஞ்சார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகாக ஹெலிகாப்டர்ல பறந்து பிரச்சாரம் செய்தது கமலஹாசன் மட்டும்தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள், கோடிகளை கொட்டி இறைத்தார்கள். இது எல்லாமும் இருந்தும் கமலஹாசனால் சோபிக்க முடியல. அதற்கு காரணம் சினிமா என்கிற ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு இங்கே வந்தால்
செருப்படி தான் விழும் அப்படின்றதுக்கு கமலஹாசன் ஆகச்சிறந்த உதாரணம். இது இன்னைக்கு விஜய் கிட்ட வந்து பாக்குறோம். விஜய் கிட்ட எனக்கு கொள்கை இருக்குதா பேசுறதுக்கு? ஒண்ணும் இல்லை. தமிழ் தேசியம் திராவிடமும் ஒரே இரு கண்கள்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுக்கு முன்பாக ஊழல் கட்சிகளுடைய எதிரின்னு சொல்றாரு. ஆனா திமுக விமர்சிக்கக்கூடிய அதே இடத்துல அதிமுகவை வந்து விமர்சிக்கிறதே இல்லை. அதிமுக தான் வந்து சசிகலா ஊழல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார், ஜெயலலிதா ஊழல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். ஆனா ஊழல்னு பேசக்கூடிய நீங்க இவர்களுடைய ஊழலை ஏன் பேச மாட்டீங்கன்ற கேள்வி நமக்குள்ள எழுது. அதே மாதிரி நாங்க வந்து இந்திய கட்சிகளை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியையும் காங்கிரஸையும் வந்து எதிர்ப்பது தான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். ஒரு பக்கம் பிஜேபி வந்து எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எதிர்க்காம சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க. இப்படி அவர்களுக்குள்ளாக கொள்கையில அத்துணை முரண்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் கட்சி தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது. எந்த ஒரு காத்திரமான போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ விஜய் தலைமையில இதுவரைக்கும் முன்னெடுக்கல. அவங்களுமே ஒரு எலைட் பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு கமலஹாசன் எந்த வழியில போனாரோ அதே வழியில தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து கமலஹாசனுக்கு விழுந்த அடி நிச்சயமாக விஜய்க்கு வந்து காத்திருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் இதை சொல்றதுக்கு வந்து வருத்தப்படுறேன். ஏன்னா கமலஹாசனை வந்து ஆதரித்தவர்கள், அவருக்கு வாக்கு போட்டவர்கள், அவருடைய நிலை இன்னைக்கு என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. கமலஹாசன் எதுக்காக வந்தாரு? மாற்றத்திற்காக வந்தார். இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரத்தை நாம வந்து பிடிச்சு மண்ணுல வந்து ஒரு ஒரு அரசியல் புரட்சி, ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு தான் வந்தார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக யாரை திருடர்னு சொன்னாரோ, யாரை கயவர்னு சொன்னாரோ, யாரை கூட நான் கூட்டணி சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரோ, யார் வந்து நீங்க வந்து இந்த கதவு திறந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, இது எல்லாவற்றையும் யாரை பார்த்து பேசினாரோ அவர்களுடைய இன்றைக்கு வந்து கூட்டணி வைத்து அவர்களுக்கு ஜால்ரா போட்டு அவர்கள்கிட்ட நக்கி பிழைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு கமலஹாசன் ஆகியிருக்கிறார். இப்போ ஒரு அற்ப ராஜ்யசபா சீட்டிற்காக தான் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சான்? தன்னுடைய கொள்கை ஒண்ணும் இல்லாமல் அத்தனையும் அடக வச்சு விட்டார். இப்ப நான் கமலஹாசன் நம்பி ஓட்டு போட்ட இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள், எனக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், எலைட்டு மென்டாலிட்டி கொண்டவர்கள். நீங்க நான் சொல்றதுக்கு தவறா நினைக்க கூடாது. படித்த முட்டாள்கள் நீங்க. கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட அத்துணை பேரும் படித்த முட்டாள்கள். அப்ப அவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக இந்த கார்பரேட் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டார்கள். இப்ப இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? என்ன நோக்கத்திற்காக கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டீங்க? அப்ப இன்னைக்கு எல்லா நோக்கத்தையும் சிதறடித்து விட்டு நீங்க எந்த நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் தகர்த்து விட்டு நீங்க என்ன பண்ணிருக்காருன்னா போயிட்டு அடகு வச்சுட்டாரு. இப்ப இதே நிலைமை நாளைக்கு விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கும் விஜயனுடைய ரசிகர்களுக்கும் ஏற்படலாம். சினிமா என்பது வேறு. அதுல கமலஹாசன் ஆகச்சிறந்த நடிகர், மாற்றுக்கருத்தே இல்லை. கமலஹாசனுக்கு நிகர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை நடிப்பதில்லை. ஆனா அரசியல் எடுத்து பார்த்தால் கமலஹாசன் ஜீரோ. அதே மாதிரி நீங்க விஜய் எடுத்து வச்சுக்கோங்க. விஜயனுடைய நடிப்பு, விஜயனுடைய சினிமா பயணம் அது உங்களுக்கு பிடிக்கல, எல்லாமும் செய்யலாம். ஆனா அரசியல் என்பது வேறு. இது முழுக்க முழுக்க வேறு. 100% அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அப்ப இதுல வந்து மக்களுக்காக போராடாமல், மக்களுக்காக நீங்க வந்து நிலைப்பாடுகளை எடுக்காமல், மக்களுக்காக வேலை செய்யாமல், மக்களுக்காக வேர்வை சிந்தாமல், மக்களுக்காக உழைக்காமல் நான் வருவேன், ரொம்ப அறிக்கை விடுவேன், பனை ஊர்ல 2 தலைவர்களுக்கு மாலை போடுவேன், ஒரு மாநாடு நடத்துவேன், தேர்தலில் போட்டியிடுவேன், முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னா இது சத்தியமாக நடக்காது. கமலஹாசனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ இன்றைய கமலஹாசன் நாளைய விஜய், இது கட்டாயமாக நடக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், விஜய் நம்பி தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைய கமலஹாசன் இன்றைய விஜய், இன்றைய விஜய் வந்து நாளைய கமலஹாசன், அதுல மாட்டுக்கருத்தே இல்லை. இது கண்டிப்பாக நடக்கும். அதனால இந்த எலைட் பாலிடிக்ஸ் பண்றக்கூடிய இவர்களை நம்பி ஒருபோதும் ஏமாந்து விடாதீர்கள். கொள்கையை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டினுடைய மண்ணிற்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களை ஆதரியுங்கள். அதுதான் தமிழ்நாட்டிற்கும் நமக்கும் நல்லது. நம்மளுடைய ஓட்டு விலை மதிப்பட்டது. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகாக கிடைத்த இந்த பொன்னான வாக்கை கமலஹாசன் போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு, விஜய் போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு நீங்க போட்டு உங்களுடைய வாக்குகளையும் இந்திய ஜனநாயகத்தையும் சவக்குழியில் போட்டு விடாதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.